ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுவரைக்கும் என்னென்னலாம் முடிச்சிருக்கோம்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட முடிச்சுட்டோம். இந்தியன் எக்கனாமி கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்கு. சரியா? நெறைய டாபிக்ஸ் அதுலலாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. சரியா? உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து எஃபெக்டிவா ஆஸ்பிரன்ட்டா என்னலாம் படிக்கணும், அந்த டாபிக் மட்டும் எடுத்து நோட்ஸா குடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல பிரயோஜனமா இருக்கிறேன் அப்படின்றபோது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் கமெண்ட்ஸ். சரியா? சரி, ஓகே. இப்ப நம்ம எக்கனாமி, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுவரைக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் ஜியோகிராஃபி பக்கம் போலாம். சரியா? ஏன்னா ஜியோகிராஃபில ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன டாபிக் அப்டின்னா, இந்தியன் பிசியோகிராபிக் ஃபியூச்சர்ஸ் அப்டின்ட்டு ஒரு டாபிக் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டிஃபரண்ட். மத்த டாபிக்ல நீங்க எடுத்து படிக்கிறத விட, இந்த டாபிக் நீங்க எப்படி படிச்சா ஈஸியா புரியும் அப்டின்னா, மேப் பேஸ்ட்ல படிச்சா தான் உங்களுக்கு புரியும். அதாவது மேப்ப வச்சு தான் நீங்க படிக்கணும். அது எப்படிலாம் நான் படிக்கணும்ன்றது நான் உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறேன். சரியா? இது இப்படி படிச்சா மட்டும் தாங்க இத எழுத முடியும். நீங்க வந்து தியரிட்டிக்கலா படிச்சீங்கன்னா மண்டையில ஏறாது. எந்தெந்த இடத்துல எந்தெந்தலாம் மவுண்டன்ஸ்லாம் இருக்கு, ரிவர்ஸ்லாம் இருக்கு, எந்த இடத்துல இருந்து எந்தெந்த ரிவர்ஸ்லாம் போகுது அப்படின்ற கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய அமைவிடத்த பத்தி ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன் வந்து குஜராத்ல இந்த டைம் இருக்கு? ஏன் வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு டைம் மாறி இருக்கு? ஏன் அங்க சூரியன் வந்து சீக்கிரமா வந்து தெரியுது. ஏன் இந்த இடத்துல தெரிய மாட்டேங்குதுன்றது ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. டைம் டிஃபரன்ஸ்ல நம்ம பத்தி ஒரு பேசிக்ஸ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே இல்லாம ஒரு பேசிக்ஸ் ஒரு அடிப்படையே தெரிஞ்சுக்காம நம்ம டைரக்ட்டா போறதுன்றது ஒரு ப்ராப்பரான ஆஸ்பிரண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டூடண்ட் படிக்கிறதே தப்பு. சரியா? ஒரு ப்ராப்பரா எப்படி படிக்கணும்ன்றத ஒரு மெத்தடாலஜிய கத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு தான் நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த பேசிக்ஸ தெரிஞ்சுக்க ஏன் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரியா? சரி, ஓகே. ஒரு லொகேஷன்ஸ பத்தி ஒரு பேசிக்ஸ நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க. இப்ப நம்மளுடைய இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் பார்டர் இருக்கு இல்லையா? இது ஃபுல்லா வருது இல்லையா? இது மொத்தம் எத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,200 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இதுல இந்த பெனின்சுலர் பீடபூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மட்டும் இந்த சி மட்டும் கவர் பண்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டோட்டல் லேண்ட் பார்டரு, டோட்டல் லேண்டு. அதுல வந்து பெனின்சுலார் தான் நிலத்தால் அதாவது 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டது. இது எத்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,100 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது சொல்றேன். சரியா? 6,100 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மகிட்ட இந்த 2 ஐலேண்ட் இருக்கு இல்லையா? இந்த 2 ஐலேண்டோடைய லேண்ட் பார்டரையும் நம்ம சேர்க்கணும் இல்லையா? அப்போ அது அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஐலேண்ட் கேட்டீங்கன்னா 6516 கிலோமீட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இத ஃபர்ஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ். ஓகே. இது என்னென்ன இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மள தெரிஞ்சு வச்சுக்கக்கூடியது ஒரு ஒரு நெசசிட்டி இருக்கு. சரியா? ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இந்தியால இருக்கோம். நம்ம இந்தியாவோட லேண்ட் பார்டர் கூட தெரியலனா எப்படி? சரியா? சரி, ஓகே. இதுல வந்து இந்த 15,200 கிலோமீட்டர்ல எந்த கண்ட்ரியோட நம்ம அதிக லேண்ட் பார்டர் ஷேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோட தான் நம்ம அதிக லேண்ட் பார்டர் ஷேர் பண்றோம். கம்மியா எதோட ஷேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 106 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 106 கிலோமீட்டர் தான் நம்ம ஷேர் பண்றோமே. சரியா? இங்க பங்களாதேஷ் கூட கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் வந்து நம்ம ஷேர் பண்றோம். சரியா? மேக்ஸிமம் லேண்ட் பார்டர் எந்த கண்ட்ரியோட அப்படின்னா, பங்களாதேஷோட. மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானோட. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்ஸ் கத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்பயோ கேட்டாங்க. சரியா? சோ இது வந்து லேண்ட் பார்டர பத்தி பார்த்தோம். இப்போ வந்து நம்மளுடைய அமைவிடத்த அதாவது லொகேஷன் ஷேர நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இன் தி லேண்ட் எதுன்னு கேட்பாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் கமோரியன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்க இருக்கு இது? கன்னியாகுமரியில இருக்கு. அப்படியே நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்திரா கோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்க இருக்குன்னா, காஷ்மீர்ல இருக்கு. சரி, ஓகே. ஜெனரலா லேண்ட்ல சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து கேப் கமோரியன் கன்னியாகுமரியில இருக்குன்னு சொல்லணும். ஆனா ஜெனரலா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா, இதோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? நிக்கோபார் கிட்ட, சாரி அந்தமான் கிட்ட என்ன லேண்டுன்னு சொல்லுவாங்க? இது இந்திரா பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னொரு பேரு பிச்மாலியன் பாயிண்ட். பிஜ்மாலியன் பாயிண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ன்னு ஜெனரலா கேட்டா இந்த பிளேஸ். நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்ன்னு கேட்டா இந்திரா கோல். ஜெனரலா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இன் லேண்ட்ன்னு கேட்டா இது. வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. சரியா? இதனுடைய தூரம் எவ்வளோ? 3214 கிலோமீட்டர். எதுலருந்து ஸ்டார்ட் ஆகுது? 8 டிகிரி 4 நார்த், 32 டிகிரி 32 டிகிரி என்னமோ வரும். 32 டிகிரி 6ஓ 7ஓ வரும். சரியா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 32 டிகிரி 7 நெனைக்கிறேன். சரியா? வந்து 32 டிகிரி 7 நார்த் வரைக்கும் எங்க இருந்து 8 டிகிரி 4ல இருந்து 32 டிகிரி 7 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்டென்ட் இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டர்னா 3214 கிலோமீட்டர். நார்த் சவுத் எக்ஸ்டென்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதே போல வெஸ்ட் டு ஈஸ்ட் எவ்வளோ? 297 297
2933 கிலோமீட்டர். சரியா? 2933 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. வெஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத். சரியா? ஈஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல். குஜராத்ல என்னது? ரான் ஆஃப் கட்சி. இங்க வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஸோ வெஸ்ட் டூ ஈஸ்ட். சரி, இது எப்படி சொல்லுவாங்க? 68 டிகிரி 7 வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து 97 25 ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? 68 7 97 25 8 டிகிரி 4 37 டிகிரி 6 7 வரும். சரியா? அது பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக்கான டேட்டா. சார் இதெல்லாம் வராதுங்க. ஆனா இருந்தாலும் நம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நிச்சயம். இப்போ நீங்க ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து கேட்பாங்க. அது இது கூட நம்ம சொல்ல தெரியல. நமக்கு தான் அசிங்கம். அப்போ ஒரு ஆஸ்பிரன்ட்டா இருந்துட்டு இத படிக்காத போயிடாதீங்க. சரியா? இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, டைம பத்தி தெரிஞ்சிருக்கோம். அது என்ன ஸ்டாண்டர்ட் டைம் அப்டின்ட்டு சொல்றாங்க தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னலாம் நம்ம பார்த்துரலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பேசுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்போ அ இந்த வெஸ்ட் டூ ஈஸ்ட் எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 2933 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சரியா? எத்தன எத்தன டிகிரி சொல்லியிருப்பேன்? இங்க வந்து 68, 7, 97, 25 அப்ராக்ஸிமேட்டா எவ்வளோ டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 29 அப்படி தான் வரும். நான் 30 டிகிரி வச்சுக்கிறேன். சரியா? எவ்வளோ டிஃபரன்ஸ்? அதாவது என்ன சொல்றேன்? இந்த எக்ஸ்டெண்ட் டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். சரி, இந்த எக்ஸ்டெண்ட் 68 டிகிரி 7 97 25 வந்து கிட்டத்தட்ட 30 டிகிரி டிஃபரன்ஸ் வருது. அப்போ 30 டிகிரி டிஃபரன்ஸ் வரதுனால எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த் வந்து தன்னைத்தானே சுத்துது. அப்போ வந்து எர்த் இஸ் ஒரு லைக் எ சர்க்கிள். ஓகேவா? அப்போ 24 ஹவர்ஸ்க்கு எத்தன டிகிரி அது சுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி சுத்துது. கரெக்ட் தானே? சர்க்கிளுக்கு நம்ம எப்படி எடுத்துப்போம்? 360 டிகிரி எடுத்துப்போம். அப்போ 24 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு நேரம் சுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி சுத்துது. சரி, ஓகேவா? இப்போ அதே போல நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி சுத்துது? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 டிகிரிக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 360 டிகிரி 24 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா, 1 டிகிரிக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மினிட்ஸ் தான் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேசிக். 360 டிகிரி வந்து 24 ஹவர்ஸ். 4 மினிட்ஸ்க்கு வெறும் 1 டிகிரி தான் ஆகுது. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டிகிரி 4 மினிட்ஸ். ஓகே. அப்ப 30 டிகிரி எத்தன மினிட்ஸ்? எத்தன மினிட்ஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். அப்ப எப்ப போடுவீங்க? கிட்டத்தட்ட 120 மினிட்ஸ். அப்ப கிட்டத்தட்ட எவ்வளோ ஹவர்ஸ் டிஃபரன்ஸ்? 2 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் வருது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்க சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். ஏன்? அப்போ எர்த் வந்து வெஸ்ட் டூ ஈஸ்ட் ரொட்டேட் ஆகுறதுனால தான் நம்ம சன் வந்து எப்போதும் கிழக்குல உதிக்குது. அந்த ரீசன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் தெரியும் இல்லையா? எர்த் வந்து எப்படி சுத்துது அப்படின்னா, இந்த டைரக்ஷன்ல சுத்துது. வெஸ்ட் டூ ஈஸ்ட். சோ சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அப்போ சன் யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? அருணாச்சல் பிரதேஷ்க்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். 2 ஹவர் கழிச்சு தான் குஜராத்துக்கே என்ன தெரியும்? அந்த ரான் ஆஃப் கட்சில என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் தெரியும். ஸோ இந்த மாரி ஒரு 2 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு டைம் நம்ம வைக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம வைக்கணுன்றதுனால, என்ன டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இப்ப இந்தியா மேப் இருக்குல்ல, இப்ப இங்க வந்து ஒரு லைன போடுறாங்க. என்ன லைன் அப்படின்னா, இதுதான் வந்து ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். என்னது இது? 82 டிகிரி 5 மினிட்ஸ். சரியா? சோ இத வந்து எங்க பாஸ் ஆகுதுன்னா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இது பாஸ் ஆகுது. இதுதான் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 டிகிரி 5 மினிட்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாரி 82 டிகிரி 5 மினிட்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா எடுத்துக்கிறோம். சோ இந்த லாங்கிட்யூட்ல என்ன டைம் ஆகுதோ சன் ரைசஸ்ல, அதே தான் எல்லா மாநிலத்துக்கும் டைம். இந்தியாக்கே இதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சோ 2 ஹவர் டிஃபரன்ஸ்ன்றது நம்ம ஒரு டைம் வைத்துக் கொள்ள முடியாது. சோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன? கிரீன்விச் மீன் டைம். ஜிஎம்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கிரீன்விச் மீன் டைம்னா இன்னொரு பேரு வந்து பிரைம் மெரிடியன் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. பிரைம் மெரிடியன் அப்டின்னா 0 டிகிரி. இந்த 0 டிகிரி எங்க பாஸ் ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய கிரீன்விச்ல பாஸ் ஆகுது. அதாவது எர்த் இருக்கு அப்டின்னா, 0 டிகிரி எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்விச்ல இருக்கக்கூடிய டைம்ல இருக்கு. சரியா? இது இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்டின்னம்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் டைம் என்ன? 82 டிகிரி 5 மினிட்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ இங்க இருந்து இப்ப இங்க தான் வந்து சன் வந்து ஃபர்ஸ்ட் தெரியும். இங்க வந்து அதுக்கு அப்புறமா தான் தெரியும். அப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு, அதாவது இந்தியா இங்க இருக்குன்னா, இங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் டிஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் அதே கான்செப்ட் தான். இப்போ 1 டிகிரிக்கு 4 மினிட்ஸ். ஓகே. அப்ப 82 டிகிரி 5 மினிட்ஸ்க்கு எத்தன மினிட்ஸ் ஆகுது? நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 330 மினிட்ஸ் வரும். சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா 5 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ்.
அப்ப என்ன சொல்ல வரேன்? ஜிஎம்டி வந்து அதாவது ஜிஎம்டிய விட நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஹவர் 30 மினிட்ஸ் அஹெட் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணணும். முன்னாடி இருக்கோம். 5:30 மணி நேரத்துக்கு முன்னமே இந்தியாவில் என்ன வந்துரும்? சன் உதிச்சிரும். ஓகேவா? இங்க தெரியறதுக்குள்ள. சரியா? ஸோ வந்து ஜிஎம்டிய விட நம்ம என்னவா இருக்கோம்? 5 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் அஹெடா இருக்கோம். அது கால்குலேஷன்ல இதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ ஜிஎம்டி வேறு, ஐஎஸ்டி வேறு. ஸோ ஏன் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு? ஏன் நம்ம வந்து டிகிரி போட்டிருக்கோம். மிர்சாபூரையும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஓகே. நம்ம இப்போ வந்து நான் வந்து என்ன டாபிக்லாம் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசப் போறேன் அப்படின்றத நான் சொல்றேன். என்னன்னா, மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத பத்திலாம் தான் நான் பேசப் போறேன். ஹிமாலயன் மவுண்டன், கிரேட் நார்த்தர்ன் பிளெயின்ஸ் அது வடபெரும் சமவெளிகள், தீப பெனின்சுலார் பிளாட்டியூ, இந்திய பாலைவனங்கள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இதுல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 தான் முக்கியம். சரியா? ஸோ, இத நம்ம எப்படி படிக்கணும்? இது எப்படின்னா, நான் வந்து இந்தியாவ பத்தியும் பேசுவேன். பிளஸ் தமிழ்நாடு பத்தியும் பேசுவேன். 2 இத பத்தியும் பேசுவேன். சரியா? ஸோ, இந்தியாவுடைய பிசியோகிராபிக் ஃபியூச்சர்ஸையும் பேசுவேன். தமிழ்நாடுடைய பிசியோகிராபிக் ஃபியூச்சர்ஸும் பேசுவேன். அதுக்கப்புறமா ரிவர்ஸ பத்தி பேசுவேன். ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா தமிழ்நாடு. இது 2 நீங்க பக்காவா படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா 2லிருந்து 3 கொஸ்டின் வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்ப்பீங்க. நான் ஷூரா சொல்றேன். ஆனா, இது படிக்கிற விதம் வந்து வேறு மாரி படிக்கணும். இத மெயின்ஸ்ல இந்த டாபிக் கேட்பாங்கங்க. இது படிக்கிறது டபுள் பெனிஃபிட். பிரிலிம்ஸ்க்கும் உதவும், மெயின்ஸ்க்கும் உதவும். சரியா? இத படிக்கிற விதம் வந்து ஆனா வேற மாரி படிக்கணும். மேப்ப வச்சு தான் நீங்க படிக்கணும். சரியா? ஒன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா, நீங்க அப்படியே மறக்கவே மறக்காத மாரி இருக்கும் இந்த டாபிக். சரியா? சோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த டாபிக்ஸ நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்கப் போறேன். அந்த கேள்விய நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இப்ப மொத்தம் நமக்கு எத்தன ஸ்டேட்ஸ் இருக்கு? 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரீஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு ஸ்டேட் இருக்காரு. இந்த கேள்வி நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஒரே ஒரு ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் வந்து அதிக மாநிலத்துடைய தன்னுடைய பார்டர ஷேர் பண்ணுது. அப்டின்னா என்ன அப்டின்னா, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு வந்து கேரளா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் வந்து கர்நாடகா. 3 மாநிலத்துடைய பார்டர ஷேர் பண்ணுது. அப்ப ஷேர்ஸ் தி பார்டர் வித் 3 ஸ்டேட்ஸ். ஆனா, இந்தியால ஒரே ஒரு ஸ்டேட் அதிக மாநிலத்துடைய பார்டர ஷேர் பண்ணுது. அது எந்த ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் எத்தன ஸ்டேட்ன்னு நீங்க சொல்லணும். சரியா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து இத பத்திலாம் நடத்தப் போறேன். சரியா? ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, மவுண்டெயின்ஸ் பத்தி படிக்கிறோம்னா, மவுண்டெயின்ஸ்லாம் எப்படி வந்தது? அப்டின்னு நான் பேசுவேன். மவுண்டெயின்ஸ் எப்படி வந்தது பேசுனதுக்கு அப்புறம், ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ்னா என்ன? வடபெரும் சமவெளினா என்ன? தீபகற்ப பீடபூமிகள்னா என்ன? அப்டின்னு சொல்லிட்டு நடத்துவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான பாயிண்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.